வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். நம்ம குரூப் டி எக்ஸாமுக்காக பயாலஜில எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இதுல இது வரைக்கும் என்னன்னா செல்லு முடிச்சிட்டோம், பிசிக்கல் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்துட்டோம், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் முடிஞ்சது, பிளான் முடிஞ்சது, அனிமல் கிங்டம் முடிஞ்சது. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா ஹியூமனோட பிசியாலஜி ரிலேட்டடா எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக், ஏன்னா ஹியூமன் பிசியாலஜிலேயே அதிகமான சப் டாபிக் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கீட்டல் சிஸ்டம் பார்த்தோம், அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு, நெர்வஸ் சிஸ்டம் பார்த்தாச்சு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தை பார்க்கலாம். அதாவது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் டி எக்ஸாம். எதுக்காக சொல்றேன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதை கேட்டிருக்காங்க. சரி, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். நான் ஏன் ஒவ்வொரு டாபிக்மே அதுல இருக்க சப் டாபிக்கை சொல்றேன்னா, இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இதைதான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணா எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களால டெப்த்தாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணின்னு வச்சுக்கலாம். டெஃபினட்டா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்துல கழிவு மண்டலம் ரிலேட்டடா அந்த இதுல எப்படி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். முதல் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். which one of the following diagram depict the position of the ureter and urinary bladder in the human excretory system? அது அப்படியே தமிழ்லயும் பாருங்களேன். மனித கழிவு நீர் அமைப்பில் சிறுநீர் குழாய்கள் மற்றும் சிறுநீர் பையின் நிலைகளை பின்வரும் வரைபடங்களில் எது சித்தரிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நீங்க ரயில்வேயோட அதர் எக்ஸாம், இப்போ நீங்க என்டிபிசி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஏஎல்பி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல டெக்னீஷியன் ரிலேட்டடா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த எக்ஸாமோட பிஏக்யூ சீரிஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருந்தேன். அதுல இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. குரூப் டில மட்டும்தான் இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்கமிங்லேயே என்னன்னா இதே பேட்டர்ன்ல இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், இதுக்கு ஏதாப்புல நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல எந்த மாதிரி லேர்ன் பண்ணிருப்போம்னா, யூரினரி ஆர்கனை லேர்ன் பண்ணும்போது 4 பார்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்று கிட்னி, அடுத்து உரேட்டர், அடுத்து பிளேடர், அடுத்து உரேத்ரா. இந்த இமேஜ் நீங்க பாத்துக்கலாம். 4 இம்பார்ட்டன்ட்: கிட்னி, உரேட்டர், பிளேடர், உரேத்ரா. கிட்னி நம்மளுக்கு தெரியும், அந்த இடத்துல என்ன நடக்கும், பிளட் ஃபில்டர் ஆகும். ஸோ பிளட் ஃபில்டர் ஆகிற இடம் என்ன, கிட்னி. அந்த ஃபில்டர் ஆகி தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே இந்த 2 பைப் வழியா உரேட்டர் வழியா வரும். அது எங்க ஸ்டோர் ஆகுனா பிளேடர்ல ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் ஃபுல் ஆனதுன்னா உரேத்தர வழியா வெளியே வந்துடும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு 2 இதை கொடுத்து, அதாவது உரேட்டர் அண்ட் உரைநீர் பிளாடரோட எது எங்கெங்க இருக்குன்னு சொல்றாங்க. உரேட்டர்னா என்ன, சிறுநீர் அந்த குழாய்கள், ரைட்டா, 2 குழாய்கள் இருக்கு. பிளேடர் கீழே இருக்கு. அப்ப என்ன இருக்கணும், மேல 2 குழாய்கள் இருக்கணும், கீழே பிளேடர் இருக்கணும். சரி, ஏழையும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதுலயுமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா இங்க மேல தொடுத்திருக்கு, மேல தொடுக்காது. அந்த குழாய் 2 எங்கன்னா இந்த பிளேடர்ல பாதியில என்னன்னா கனெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கேள்விக்கு எது கரெக்டான ஆன்சர்னா சி தான், அதாவது 3 தான் இருக்கு. 3 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாமா. செகண்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல வந்தீங்கன்னா இங்க குரூப் டி பிசிக்ஸுக்கான பிளேலிஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரிலாம் கேட்கறான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இப்போ பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்னன்னா நான் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணிடுறேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக மட்டும்தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கம்ப்ளீட்டா எப்படின்னா ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. நீங்க நிறைய ஹிந்தி சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு டாபிக்மே ஸ்பெசிஃபிக்கா சில சேனல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதே பேட்டர்ன்லாம் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏன் தமிழ்ல டீச் பண்ணக்கூடாது, ஜிஎஸ் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், அதே மாதிரி சயின்ஸோட டாபிக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சில எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருமே கேட்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே என்னன்னா ப்ரையாரிட்டியா வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கலாம், நம்ம டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை இதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜிஎஸ்க்கு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான். சரி, இப்ப 2வது கேள்வி வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பவுமன் கேப்சூல் என்க்ளோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது போமோனின் கேப்சூல் டேஸை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்களா. முதல்ல இந்த கேள்வி எது சம்பந்தப்பட்டதுன்னா, நம்ம
கிட்னி தான் வந்து என்ன பண்ணும், பிளட்டை ஃபில்டர் பண்ணும். இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆக்சுவலா கிட்னி ஃபில்டர் பண்றோம்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். கிட்னிக்குள்ள இருக்கிற வந்து ஒரு பார்ட் தான் வந்து ஃபில்டர் பண்ணும். அது என்ன பார்ட்னா நெஃப்ரான் சொல்லுவாங்க. நெஃப்ரானோட ஷேப் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த கிட்டார் வாசிக்கிறவங்க ஒரு ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே ஷேப்ல தான் வந்து நெஃப்ரான் இருக்கும். அது ஒண்ணும் கிடையாது. கிட்னியோட இந்த ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்லலாம் நெஃப்ரான் சொல்லுவோம். அந்த நெஃப்ரானுக்குள்ள ஒரு பார்ட் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா குளோமருலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க. இங்க தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். குளோமருலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோமருலஸ் பார்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளட்ல இருக்கிற தேவையான எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும். அதாவது அதுல ஏதாவது சின்ன சின்ன நியூட்ரியன்ஸ் இருக்கும். தேவையான வந்து சால்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி திரும்பி நம்மளோட உடம்புக்கு அனுப்பிடும். வேஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா வெளியே அனுப்பும். அதாவது கிட்னியோடக்கு வந்து வெளியே வரும். இப்ப இந்த கிளாமருலஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இத ஒரு இது வந்து என்னன்னா சூழப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லுவானா, பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேப்சூல்குள்ள என்ன இருக்கு? இந்த கிளாமருலஸ் இருக்கு. கிளாமருலஸ் எதோடதுன்னா நெஃப்ரானோட பார்ட். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்லணும்? நம்மளுக்கு கேள்வி அதான் கேட்டிருக்காங்க. பௌமன் கேப்சூல் எதை என்க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாமருலஸ் தான் வந்து என்க்ளோஸ் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். இப்ப சில பேருக்கு வந்துன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அதை தெளிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஒரு அனிமேஷன் மட்டும் பார்த்தலாம். உங்களுக்கு வந்து மறக்காது. நல்லா கவனிங்களா. நம்மளோடது என்ன கிட்னி இருக்கு. ஸோ கிட்னில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அட்டாச்சா இருக்கும். உரேட்டர் வந்து அட்டாச்சா இருக்கும். ஏன்னா ஃபில்டர் ஆகி வரும். அது வந்து இங்க urinary பிளாடர்ல வந்துன்னா கனெக்ட் ஆகும். அங்க வந்து நம்மளோட யூரின் வந்து ஸ்டோர் ஆகும். இது இருக்கா? இப்போ வந்து கொஞ்சம் டெப்தா போனோம் அப்படின்னா, அதாவது கிட்னிக்குள்ள நெஃப்ரான் இருக்கும். நெஃப்ரானுக்குள்ள என்னதுன்னா கிளாமருலஸ். இது மில்லியன் ஆஃப் வந்துன்னா கிளாமருலஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாமருலஸ சுத்தி என்ன இருக்குன்னா, பௌமன் கேப்சூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரொடெக்ட் பண்ற வந்து ஒரு கவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த கிளாமருலஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது தேவையானத வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஆக்சுவலா எது ஃபில்டர் பண்ணும்? இந்த கிளாமருலஸ் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணும். இது தேவையானத ஃபில்டர் பண்ணி ஒரு சைடு அனுப்பும். இன்னொருத வந்து வேஸ்ட் வந்து இன்னொரு சைடு அனுப்பும். இதுதான் என்டையர் இது. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, இப்ப வந்து தெளிவா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் வாங்க. ஈவன் இப்ப இந்த இது பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்லைடு எல்லாமே என்னன்னா, நான் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதாவது கம்ப்ளீட் சயின்ஸுக்கான பயாலஜி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ப்ராப்பரா டீச் பண்ணியிருந்தேன். இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி தான். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நெறைய இத வந்து அதாவது என்டிபிசி எக்ஸாம், நீங்க எஸ்எஸ்சில இருக்கிற வந்து சிஜிஎல், எம்டிஎஸ், சிபிஓ எக்ஸாம் எல்லாமே வந்துனா எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கம்ப்ளீட்டா போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். அதனால ப்ராப்பரா வந்து என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். எதுக்காக சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் சார் நீங்க வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போறீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணா ஒவ்வொரு டாபிக் கொஞ்சம் வந்து லென்த்தியா தான் இருக்கும். ஆனா எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சில பேர் இந்த கிளாஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து மெம்பர் ஒன்லி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிகே, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர். இப்போ ஹிஸ்ட்ரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக தான் சொல்றேன்னா, நீங்க நார்மல் ஒரு இன்ஸ்டியூட்ல லேர்ன் பண்றதுக்கும் நான் டீச் பண்ற இந்த ஹிஸ்ட்ரியோட வந்து டாபிக்ஸ் எடுத்து பாருங்க, நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈவன் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கு வாஸ்ட் சிலபஸா இருக்கும். அதை எவ்வளோ சிம்பிளிஃபை வேல நம்ம லேர்ன் பண்ணணுமோ அதை வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட ஜாயின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து வாங்க. தேர்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவு இஸ் யூரியா ரிமூவ்டு ஃப்ரம் பிளட் பை ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னியை வச்சு என்னன்னா பிளட்ல இருக்கிற வந்து யூரியாவை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதோட ப்ராசஸ் பேர் என்ன, அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுமே நம்ம வந்து நான் ப்ராப்பரா ஸ்கூல் புக்லயுமே கொடுத்தது, அதனாலதான் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். டயாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யாருக்கெல்லாம் நேச்சுரலா வந்து கிட்னி வேலை பார்க்கலையோ அவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த ஆர்டிபிஷியல் டிவைஸ் தான் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்றது. இதுல என்ன கிட்னியோட என்ன வேலை இருக்கும், ஃபில்டர் பண்ணும், பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். அதே இதை வெளியே அதாவது எக்ஸ்டர்னலா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ண வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் பேரு டயாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுல என்ன நடக்குன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாமா?
4th பாருங்களேன். which one of the following not an animal produced nitrogenous waste product அப்படின்னு இருக்குல்ல, பின் வருவனவற்றில் விலங்குகளால் உற்பத்தி செய்யப்படும் நைட்ரஜன் கழிவு பொருள் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்கேங்க. அனிமல்னா நம்ம ஹியூமனுமே பார்ட் ஆஃப் வந்து அனிமல் தான். இப்ப நம்ம யூரின் வந்து நம்ம பாஸ் பண்றோமா, அதுல என்ன வந்து கலந்துருக்குன்னா, ஸோ யூரினோட கம்போசிஷன்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். நிறைய கொஸ்டின் இதுல இருந்து கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன். இப்ப யூரியா வந்து 2% தான் இருக்கும். டிசால்வ்டான சால்ட், அதாவது இந்த யூரியால கலந்து போற, நம்ம யூரின்ல கலந்து போற சால்ட் இருக்கும். நல்ல சால்ட் வந்து சிலது இருக்கும், அது கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலதை அப்சர்வ் பண்ணி வந்து மறுபடியும் திருப்பி வந்து நம்ம உடம்புக்கு அனுப்பணும். தேவையில்லாத சால்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து டிசால்வ் சால்ட் சொல்லுவாங்க. அண்ட் அதர் அயன்ஸ் இதெல்லாம் வந்து 2.8% இருக்கும். அடுத்து வந்து கிரெட்டனைன், அம்மோனியா, யூரிக் ஆசிட், இதுதான் வந்து நைட்ரஜனியஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0.2% இருக்கும். ஆனா வாட்டர் பாருங்களேன், 95%, நம்ம யூரின்ல 95% என்னன்னா வாட்டர் தான் வந்து இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, நைட்ரஜனியஸ் வேஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். என்ன வரும்? யூரிக் ஆசிட் வரும், அம்மோனியா வரும், அதே மாதிரி யூரியா, இந்த யூரிக் ஆசிட், அம்மோனியா, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்னன்னா யூரியாவோட பாட்டு தான் சொல்லுவோம். ஆனா இந்த லாக்டிக் ஆசிட் பாருங்களேன், இது எங்கேயாவது நம்ம பார்த்தோமா என்ன? இந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் அப்படின்னு எங்கேயாவது பார்த்தோமா? எங்கேயுமே இல்லை. அதனால என்ன, இது வந்து நைட்ரஜனியஸ் வேஸ்டா வராது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்து போயிடலாம். 5th பாருங்களேன். why do plant lack a defined excretory system like kidney in mammals? ஒரு அனிமல்ல வந்து ஏன் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு, ஆனா பிளான்ட் வந்து கிடையாது. அதுக்கான ரீசன் என்னப்பா, அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அனிமல் எல்லாமே என்ன பண்ணுனா ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இப்ப நம்மளா இருந்தானே ஃபுட் எடுத்து வந்து வாயுலயே வந்தனா அரைச்சு வந்து உள்ள அனுப்புறோம். பட் பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எது நம்ம வந்து ஃபுட்டை எடுக்கிறோமோ, இன்டேக் பண்றோமோ, அப்பதான் வந்து யூரியா, நைட்ரஜனியஸ் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பிளான்ட்ல கிடையாது. பிளான்ட்ல உருவாகிற அந்த வேஸ்ட் அப்படின்னு பார்த்தா கேசஸ் பார்ட்டா தான் இருக்கும். எப்பனா போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது என்ன, பிளான்ட் வந்து ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். அதே இது அந்த செல் ரெஸ்பயர் பண்ணும்போது, அதாவது பிளான்ட் வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா டிஃப்யூஷன் அப்படின்னு ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பிளான்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்ன, டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிலது என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஏன் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது பிளான்ட்ல ஏதாவது தேவையில்லாத பாட்டு இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணியோம்னா அந்த வேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கம்முலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சில இதுல பாத்தீங்கன்னா பிசின் மாதிரி வந்துனா ஒட்டிக்கிட்டுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் என்னன்னா பிளான்டோட தான். இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், போன வீடியோல நான் வந்துனா அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரி, இதை வச்சு சொல்லும்போது என்ன கீழே வருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இது வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமா? டெஃபினட்டா கிடையாது. பிளான்ட் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாதா? அதெல்லாம் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ணும். மூணாவது பாருங்க, ஒன்லி கேசஸ் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவும் மோஸ்ட்லி வந்து டிஃப்யூஸ் ஆயிடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ஃபோர்த்தும் பிளான்ட் லேக்க சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதுக்கும் கேள்விக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால இதுவும் வராது. ஆப்ஷன் என்னன்னா சீதா கரெக்டான ஆப்ஷன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 6th பாருங்களேன். அடல்ட் ஹியூமன் யூரின் கன்சிஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, ஒரு நார்மல் அடல்ட் ஏஜ்ல இருக்கிற மனிதனோட சிறுநீரோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த இமேஜ் தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது வாட்டர் வந்து 95% ரைட்டா, அடுத்து யூரியா வந்து 2%. இதை வச்சு பார்ப்போம். வாட்டர் 95, யூரியா 2%. 95 இருக்கு, ஆனா 2.5 இருக்குது, வராது. 95 இருக்கு, ஆனா 2 இருக்கு, ரைட்டா இருக்கு. அண்ட் அம்மோனியா வந்து 2% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்மோனியா, கிரெட்டனைன், யூரிக் ஆசிட், டிசால்ட் சால்ட், அதர் அயன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன 3% அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா இருக்கனால கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ப்ராப்பர் பி தான் வரும். இது 2 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாட்டர் 95, யூரியா வந்து 2% இருக்கு. இது வந்து மறந்துடாதீங்க, ஒப்பங்களே கேட்க நிறையவே சான்சஸ் இருக்கு. அடுத்து போயிடலாமா? அடுத்து ஈவன் நான் ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணும்போது இங்க கொடுக்குற ஸ்லைடு எல்லாமே, இந்த மாதிரி ஸ்லைடு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம என்ன கிளாஸ்ல டீச் பண்ணுமோ அதான் நான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக சொல்றேன்னா, நான் அகைன் சொன்னதுதான், சும்மா ஏனோ தானோன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் எடுக்கலைங்க. ஒரு ப்ராப்பர் வந்துன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டுக்கு ஒரு வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் கூட நான் வேஸ்ட் பண்ண வந்து விரும்ப மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கும். அகைன் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கறது, சார் நீங்க வந்து ஒவ்வொரு கான்செப்டையுமே வந்து ரொம்ப லென்த்தியா கொடுக்குறீங்க, 30 நிமிஷத்துக்கு மேல கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க.
எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருக்குது. என்னால எதையுமே மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ண கேட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கலேன், வந்து மிஸ் பண்ணிருவோம்ல. அதனால தான் ப்ராப்பரா என்னலாம் வந்து தேவையோ எல்லாத்தையுமே நம்ம டீச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போயிடலாம். 7th வாங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஸ்டேட் த டிஃபரண்ட் வே ஆஃப் எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. பின்வரும் விருப்பங்களில் எது தாவரங்களின் வெளியேற்றத்தின் வெவ்வேறு வழிகளை வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பிளான்ட் ஆனது முக்கியமா பார்த்தா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலைகள்ல வந்து என்ன நீராவி போக்கு நடைபெறுமா, அதான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்யூஷன் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. கேஸஸ் வேஸ்ட் ஆன ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. அதாவது பிளான்ட பொறுத்தளவுக்கு ஆக்சிஜன் என்பது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அதுல பை ப்ராடக்டா உருவாகும். கார்பன் டை ஆக்சைடு என்பது அப்படின்னா அது ரெஸ்பயர் பண்ணும்போது, அதாவது பிளான்ட் ரெஸ்பயர் பண்ணும்போது அது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதனால அது வந்து அதுக்கு வேஸ்ட் ப்ராடக்டா இருக்கும். இந்த மாதிரி கேஸஸ எப்படி வந்து வெளியே அனுப்பணும், பை த ப்ராசஸ் ஆஃப் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட் வந்து என்னன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் வந்து இந்த பிசின் கம்மு மாதிரி வந்து வெளில வருது. இதை வச்சு சொல்லும்போது என்ன, 3 இது வரும். டிரான்ஸ்பிரேஷன் வரும், டிஃப்யூஷன் வரும், ஸ்டோரேஜ் வரும். இந்த 3 வேலை என்னன்னா பிளான்ட் வந்து எக்ஸ்கிரீஷன் வந்துனா பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். 8th பாருங்க. 8th என்ன, கிட்னி இஸ் ஆர்கன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அண்ட் osmoregulation in human. Regulation of which two substance are done by the kidney அப்படின்னு இருக்கா. சரி, நம்மளுக்கு கிட்னி வந்து என்ன ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மேலோட்டமா சொன்னேன். நான் அதுக்குள்ள வந்து சில இம்பார்ட்டன்ட் பார்த்தா சில இதை ரெகுலேட்டுமே பண்ணும். நம்ம உடம்புல வந்து முக்கியமான ஒரு இதை வந்து ரெகுலேட் பண்ணும். அது என்னது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப கிட்னியோட பேசிக்கா இதுல இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வாட்டரை வந்து என்ன பண்ணணும், அது ரெகுலேட் பண்ணும். நம்ம உடம்புல வாட்டரோட கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எது ரெகுலேட் பண்ணா, கிட்னி தான் ரெகுலேட் பண்ணும். அதோட சேர்த்து வந்து எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் டு ஃபார்ம் வந்து யூரின். ஸோ யூரினோடது என்ன நம்ம பார்த்தோம், வாட்டர் இருக்கும், யூரியா இருக்கும், டிசால்டு சால்ட் இருக்கும், அம்மோனியா இருக்கும், இதெல்லாம் பார்த்தோமா. இந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சால்ட் வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணும். நம்ம உடம்புல உப்போட அளவுமே வந்து ரெகுலேட் பண்ணும். ஏன்னா எல்லாமே வந்துன்னா ஒரு மீடியம் லெவல்ல இருக்கிறதா வந்து நல்லது. அதை ரெகுலேட் பண்ற முக்கியமான வேலைன்னா நம்மளோட கிட்னி பார்ட். ஸோ அதை வச்சு சொல்லும்போது என்ன, வாட்டர் அண்ட் வந்து சால்ட், நீர் மற்றும் உப்புகள் என்னன்னா நம்மளோட கிட்னி வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி ரெகுலேஷன்ஸ் வேற, நார்மல் அது பண்ற ப்ராசஸ் வேற. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன, 9th கொஸ்டின். வாட் இஸ் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் யூரின் தட் an adult human produce in 24 hour? ரொம்பவே வந்து ஃபேக்ட்ஸான கொஸ்டின். ஸ்கூல் புக் என்சிஆர்டில எங்கேயுமே இது மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கேன். அதாவது எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் 24 ஹவர் ஒன் டேல எவ்வளோனா 1ல இருந்து 1.8 லிட்டருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோமா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சில ஃபேக்சுவல் கொஸ்டின்லாம் இருக்கும், ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்களேன். வாட் இஸ் த எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்? இப்போ நார்மல் அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிடலாம், நம்ம அந்த பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 95% வாட்டர், 2% வந்துன்னா யூரியா அப்படின்னு பார்த்தோம்ல, அதை சொல்லிடலாம். ஆனா ரொம்ப இதா போய் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்கா. அக்வாட்டிக் அனிமல்ல மேஜரா இருக்கிற வந்த எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் என்ன சொல்றாங்கன்னா அம்மோனியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஏன்னா இது வாட்டர்ல ஈஸியா என்னன்னா சால்வ் ஆகுமா. சால்வ் ஆகுனா என்ன, எப்படி வந்து சர்க்கரையை தண்ணியில போட்டா கரைஞ்சு போயிருதோ அந்த மாதிரி என்னன்னா மிக்ஸ் ஆயிருன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்னன்னா மேஜரா இருக்கிற வந்து எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் வந்து அம்மோனியா. அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போயிடலாமா. அடுத்து வாங்க. 11வது பார்த்தோம்னா யூரியா சைக்கிள் டேக் பிளேஸ் இன் த ஹியூமன் அப்படின்னு சொல்றாங்க. யூரியா சைக்கிள் எங்க நடக்கும், நம்மளோட கிட்னில தான் நடக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். இது வந்து சிம்பிள், முன்னாடி பார்த்தனால உங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரி, அடுத்து வாங்க. 12 என்ன, பிரைமரி எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் ஆஃப் டேஸ் இஸ் யூரிக் ஆசிட் இருக்குல்ல. யூரிக் ஆசிட் இதுல அனிமல்ல வந்து இதாகும். அதாவது மோஸ்ட்லி சொல்ல போனா நம்ம ஹியூமனுக்கு தான். ஏன்னா யூரிக் ஆசிட் இங்க இருக்கா. யூரிக் ஆசிடு, ரிட்டனைனு, அமோனியா, டிசால்ட் சால்ட், அதர் அயன்ஸ், யூரியா, வாட்டர் எல்லாமே வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஹியூமன்ல தான் வரும். இந்த ஹியூமன்ல தான் வந்து பிரைமரியான எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் என்ன, யூரிக் ஆசிட். சரி, அடுத்து வாங்க. 13 வாங்க. ஸோ 13ல என்ன இருக்கு, விச்
பார்ட் ஆஃப் நெப்ரான் கலெக்ட் இனிஷியல் ஃபில்ட்ரேட் ஃப்ரம் பிளட் அப்படின்னு இருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, பிளட்ல இருக்கிறத ஃபில்ட்ரேஷன் பண்ண சொன்னோமா. நார்மல் என்ன, கிட்னில இருக்க நெஃப்ரான், நெஃப்ரான்ல என்ன இருக்கும், கிளாமருலஸ் அப்படின்னு பார்த்தோமா. கிளாமருலஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த கிளாமருலஸ் தான் என்ன பண்ணும்னா ஆக்சுவலா வந்து ஃபில்டர் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எது ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா நெப்ரான் வந்து கலெக்ட் பண்ணும். இந்த நெப்ரானை கலெக்ட் பண்றதுக்கு எது வேலை பார்க்கணும், அதுல இருக்கிற கிளாமருலஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த 14 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்க்குற கிளாஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்புல கொடுத்துருவேன். நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எதுக்காகனா நான் கம்ப்ளீட் வந்து இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் முடிச்சிட்டோம், இப்போ பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலாக சயின்ஸ் மட்டும் தான் பியூக்யூ சீரிஸ் வந்து போடுவேன். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பியூக்யூ சீரிஸ் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அதை பெருசா டீச் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் இருக்கும். சயின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்த்தான வந்து சப்ஜெக்ட்னால நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடிஎஃப் வந்து நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி கூட எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் டாபிக் வைஸ் சொல்லியிருப்பேன், எந்த டாபிக்ல எப்படி கேட்கணும்னு சொல்லும்போது நீங்க அந்த டாபிக் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அந்த பியூக்யூமே பாருங்க. ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்குற கேள்விக்கு ஏத்தாப்புல நம்ம லேர்ன் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உங்களே என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான். சரி, இப்போ அவங்க இந்த கேள்வி என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூட் த ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததாம். என்ன, நம்மளுக்கு 2 கிட்னி வந்து இருக்கும். என்ன, அதே மாதிரி 2 குழாய் இருக்கும். அது என்ன சொல்லுவோம், உரைட்டர்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வந்து பிளேடர் இருக்கும். அதே மாதிரி வந்து உரைத்திரா பாட்டு வந்து நம்ம மேல இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி ஒன்று இருக்கும். சரி, இப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பேர் ஆஃப் கிட்னி. எஸ், 1 பேர்னா என்ன, 2 இருக்கு, ரைட்டா. அடுத்து சிங்கிள் உரைட்டர் கிடையாது. அதாவது அந்த குழாய் என்ன இருக்கு, சிறுநீர் குழாய் வந்து 2 இருக்கும். ஏன்னா பேர் ஆஃப் கிட்னி சொல்லும் போது என்ன, 2 சைடும் வந்துன்னா சிறுநீர் குழாய் வரணும்ல. அதனால 1 பேர் ஆஃப் கிட்னி, சிங்கிள் உரினரி பிளேடர், ரைட். இது வந்து சிங்கிள் உரினரி பிளேடர், சிங்கிள் உரைட்டர் வந்து கிடையாது. உரைட்டர் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி 1 பேர் ஆஃப் உரைட்டர், 1 பேர் ஆஃப் கிட்னி, இது கரெக்டா இருக்கு. சிங்கிள் உரினரி பிளேடர், சிங்கிள் வந்து உரைத்ரா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இதெல்லாம் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து போவோமா. அடுத்த 15 பார்த்தா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட் கனெக்ட் urinary bladder அண்ட் வந்து கிட்னி. ஸோ கிட்னியும் urinary bladderம் எது வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ கிட்னி இருக்கு, urinary வந்து பிளேடர் இருக்கு. இது ரெண்டு எது கனெக்ட் பண்ணுது, இந்த சிறுநீர் வந்து குழாய் தான் கனெக்ட் பண்ணுது. அது பேர் என்ன, உரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, உரைட்டர், ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து போலாம். 16வது பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் நாட் ரீஅப்சர்வ் பை த கிட்னி அப்படின்னு இருக்கு. இப்ப இதையுமே இது அதாவது இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்ப யூரினோட கம்போசிஷன் என்ன, இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட், ரைட்டா. ஸோ வாட்டரு, யூரியா, டிசால்ட் சால்ட், அதரையன்ஸ், ரெட்டினைன், அமோனியா, யூரிக் ஆசிட் எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருந்து வெளியே வந்துடும். இப்ப இதை வச்சு கூட ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கிட்னி வந்து ரீஅப்சார் எது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ரீஅப்சர்வ் பண்ணும், ஏன்னா அது வேஸ்ட் ப்ராடக்ட்ல நம்ம பார்க்கல. அமினோ ஆசிட் இருக்கு பாத்தீங்கன்னா ரீஅப்சர்வ் பண்ணும். சால்ட்டுமே வந்து ரீஅப்சர்வ் பண்ணும். நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வந்து சில சால்ட் நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்கும், அது எல்லாத்தையும் என்ன ரீஅப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா எந்த சால்ட் வந்து யூரின்ல வந்து டிசால்வ் ஆகக்கூடியதோ அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா வெளியே வந்துடும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிரிட்டினைன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன பார்ட் ஆஃப் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட். இங்கே பாருங்க கிரிட்டினைன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா பி தான் வரும். ஸோ ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்மளால ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு கூட வந்து நம்மளால என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும். ஜஸ்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தவங்க லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, அதாவது நம்ம டாபிக்ல சப் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். 17 கேள்வி. எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் ரொம்ப சாரி, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல என்ன சொல்றாங்க, த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் நைட்ரஜனியஸ் வேஸ்ட் யூசிங் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், ஜஸ்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன பார்த்தோம், டயாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹீமோ டயாலிசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எங்க ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ அது வந்து ஹீமோ டயாலிசர் அப்படின்னு சொல்றது. டயாலிசிஸ் மீன்ஸ் வந்து ப்ராசஸ், ஹீமோ டயாலிசர் வந்துன்னா டிவைஸ். அதனால எங்க இருக்கு, டயாலிசிஸ் இருக்கு, ஹீமோ டயாலிசிஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இதோட என்ன அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி டாபிக் வந்து என் பண்றோம். குரூப் டில என்ன கேட்டாங்கன்னா, அதாவது நம்ம பயாலஜில ஸ்டார்டிங்ல சொன்னேன் என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன், அது எதுலாம் பார்த்துருக்கோம்.
ஹியூமன் பிசியாலஜில சப் டாபிக் நிறைய இருக்கும். அதுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லி நம்ம பார்த்து என் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டாபிக் என்ன நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதன் மூலம் தான் நம்ம சேனலை வந்து ரன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்க்கு நான் பொறுப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்ன நீங்க தாராளமா நம்பலாம். கம்ப்ளீட்டா என்ன லேர்ன் பண்ணணுமோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் வேலை வந்து நான் வந்து டீச் பண்ணிடுவேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.